இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். சந்திரகுமார் அவர்களை எதிர்த்து போட்டியிடுகிற அனைத்து வேட்பாளர்களும் கட்டிய டெபாசிட் தொகை இழக்கக்கூடிய வகையில உங்கள் வீட்டு பிள்ளை சந்திரகுமார் அவர்களை 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாகை சூடி தருமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னார், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இதே போல இதே இடத்திலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்த பொழுது அவரும் சரி, அண்ணன் உதயநிதி வந்த பொழுதும் சரி, உங்களிடத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்து சென்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே அமைந்த அடுத்த நிமிடமே தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஏழை தாய்மார்களுக்கு, ஏழை பெண்களுக்கு, ஏழை மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார். 1000 ரூபாய் ஒன்று உங்களுக்கு இலவசமாக கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. இங்கே இருக்கின்ற தாய்மார்களுக்கு அவர்களுக்கு உரிமை தொகை, எதற்காக உரிமை தொகை கொடுக்கப்பட வேண்டும்? நாங்கள் ஆண்களாக இருக்கின்ற நாங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையிலே ஏதேனும் ஒரு பணியிலே ஈடுபட்டு இருப்போம், அரசு அலுவலராக இருப்போம், அல்லது ஏதேனும் நிறுவனங்கள் நடத்தி இருப்போம், அல்லது நிறுவனத்திலே தொழிலாளியாக இருப்போம், அல்லது ஏதேனும் ஒரு கூலி தொழிலாளியாக இருப்போம். ஆனால் ஆண்களாக இருக்கின்ற நாங்கள் எல்லாம் எங்கெல்லாம் பணியாற்றுகின்றோமோ அங்கெல்லாம் எங்களுக்கு சம்பளம் இருக்கிறது, அதற்கு கூலி இருக்கிறது, ஏதாவது ஒரு வகையில எங்களுக்கு பணம் கைக்கு வரும். ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் தான் மாற்று சிந்தனைகளே இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்று வரையில் உலகமே கண்டதில்லை. அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான் யோசித்தார். வீட்டிலே இருந்து கொண்டு பல பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போறீங்க, அது ஒரு முகம். ஆனால் வீட்டிலேயே இருந்து கொண்டு 24 மணி நேரம் தன்னுடைய கணவன், மாமனார், மாமியார், தன்னுடைய குழந்தைகள் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே நேசித்துக் கொண்டு, குடும்பத்தை மட்டுமே பார்த்து கொண்டு, அதற்காகவே வாழ்ந்து கொண்டு, அங்கேயே அத்துணை வேலைகளும் செய்து கொண்டு 24 மணி நேரத்திலே 1 மணி நேரம் கூட ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு நான் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பேன், அது அவர்களுக்கு உரிமை தொகை என்று சொன்னாரே, அந்த தலைவன் தமிழ்நாட்டுக்கு தேவையா? அல்லது மக்களை கொச்சைப்படுத்திக் கொண்டு, பெண்களை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டார். ஆனால் அன்றைக்கு அத்தனை தாய்மார்களும் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டிற்கு அண்ணன் தளபதி அவர்கள் தான் வேண்டும், இந்த தமிழ்நாட்டிற்கு அண்ணன் உதயநிதி அவர்கள் தான் வேண்டும் என்று சொல்லி அவருக்கு மிகப்பெரிய வாக்குகளை கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் கையிலே கொடுத்தீர்கள். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் சொன்ன சொல்லை நிறைவேற்றுபவர். ஏனென்று சொன்னால் அவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய மகன். சொன்ன சொல்லை காப்பாற்றுகின்ற ஒரு தலைவன் இன்றைக்கு இருக்கிறார். அந்த தலைவன் வந்தாரு, வந்த உடனே முதல் கையெழுத்து இங்க இருக்கின்ற அத்துணை தாய்மார்களுக்கும் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் 1000. ஒரு சிலர் கேட்கிறான், மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டா அப்படிங்கிறான். ஒரே ஒரு சின்ன கணக்கு தாய்மார்களே, ஒரு மாதத்திற்கு 1000 என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு 12,000. நம்ம அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருவர், நமக்கு உற்றார் உறவினர் நண்பர் யார் வேணாலும் இருக்கட்டும், யாராவது ஒரு 60,000 ரூபாய் கொண்டு நம்ம சும்மா கையில கொடுத்துட்டு போயிடுவாங்களா? அந்த தலைவன் தான் அண்ணன் தளபதி அவர்கள். ஒவ்வொருவருக்கும் தமையனாக, அதாவது சகோதரனாக, அண்ணனாக, தம்பியாக, அதை விட அப்பாவாக இருந்து இன்றைக்கு உதவி கொண்டிருக்கிறார். சரி, இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் கொடுத்தீங்களே, எங்களுக்கு என்னன்னு கேட்டாங்க. ஒரு பக்கம் வேற யாரும் இல்ல, நம்முடைய குழந்தைகள் பள்ளியிலே படித்து விட்டு அடுத்து உயர்கல்விக்கு செல்ல முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற பெண் குழந்தைகள் கேட்டார்கள். உடனே அவர்களுக்கு புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளியிலே 12ஆம் வகுப்பு வரையிலும் படித்திருக்கின்ற மாணவராக இருக்கட்டும், மாணவியாக இருக்கட்டும், அடுத்து கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 ஆண்டு படிப்பு, 5 ஆண்டு படிப்பு, அதற்கு அடுத்து PhD என்று சொன்னால் 7 ஆண்டு படிக்கலாம். 7 ஆண்டு காலம் எந்த குழந்தை படித்தாலும் சரி, உங்களுடைய குழந்தை 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியிலே படித்துவிட்டு திரும்ப அரசு கல்லூரியிலே சேர்ந்து 7 ஆண்டு காலம் படித்தால் அந்த 7 ஆண்டு காலமும் தொடர்ந்து மாதம் 1000 ரூபாய் என்று சொல்லி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற தலைவன் நம்முடைய தலைவன்
அண்ணன் தளபதி அவர்கள். அவருடைய சின்னம் தான் உதயசூரியன் சின்னம். தாய்மார்களே, மறந்து விடாதீர்கள். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.